விஜயின் பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை வீட்டிலிருந்து எம்ஆர்சி நகர் இல்லத்திற்கு சென்றிருப்பதாக தகவலை அறிந்தோம். தற்பொழுது விஜயினுடைய பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். தொடர்ந்து தாவேக தலைவர் விஜயினுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? இந்த பாதுகாப்பு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. தவேக தலைவர் விஜய் பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல பட்டினம்பாக்கம் இல்லத்துல 10 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதாவது பட்டினம்பாக்கம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த மாநில காவல்துறையினர் 10 காவல்துறையினர் விஜய் இல்லத்துல பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஜயனுடைய இல்லத்தை சுற்றி பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. விஜய் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விஜயனுடைய உதவியாளரிடம் நாம் விசாரித்த போது இன்றைய தினம் விஜய் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதற்கு எந்த ஒரு திட்டமிடலும் இல்லை, மாலை வரை பட்டினம்பாக்கம் இல்லத்துலதான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் தவேக தலைவர் விஜய் கரூர் செல்வதற்கு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என்றும் விசாரித்த போது இன்றைய தினம் அவர் கரூர் செல்வதற்கு எந்தவித திட்டமிடலும் இல்லை அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கரூர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தவேக தரப்புல நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில இன்றைக்கு நண்பர்கள் விசாரணைக்கு வர இருக்கிறதுனால நீதிமன்றம் சொல்லக்கூடிய தகவலை அடுத்துதான் தவேகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பட்டினம்பாக்கம் இல்லத்தில் இருந்தபடியே நீதிமன்ற நகர்வுகள் ஒவ்வொன்றையும் தவேக தலைவர் விஜய் உன்னிப்பாக கவனிப்பார் என்றும், நீதிமன்றம் சொல்லக்கூடிய தகவலை அடுத்து தவேகவின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திவிட்டு அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து திட்டமிடுவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே விஜய் நேற்றைய தினம் நீலாங்கரை இல்லத்துலதான் இருந்தாரு. நீலாங்கரை இல்லத்துல வெடிகுண்டு மிரட்டல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக டிஜிபி அலுவலகத்துக்கு மெயில் மூலமாக அந்த வெடிகுண்டு மிரட்டல் கொடுக்கப்பட்டிருந்த சூழல்ல வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினாங்க. அது போலி என்பது தெரிய வந்தது. இந்த சூழல்ல இன்றைய தினம் அவர் பட்டினம்பாக்கம் இல்லத்துக்கு வந்திருக்கிறதுனால பட்டினம்பாக்கம் இல்லமும் முழுக்க காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு காவல்துறையினர் இப்போது ஒரு முழு பாதுகாப்பையும் வழங்கி வருகிறார்கள்.